ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் மறுநாளே வந்து என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி இதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம சந்தோஷமா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏத்துக்கிறதுல ஒண்ணும் தவறில்ல அப்படிங்கிற மாரி எனக்கு தோண ஆரம்பிச்சுச்சு. எதனால அப்படின்னா, ஒரு சில விஷயத்த வந்து நம்மளுக்கு பிடிக்காம தான் ஒரு சில விஷயங்கள் வந்து செய்றோம் அப்படிங்கிறத தாண்டி, அத செஞ்சாலும் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பக்குவம் இருக்கணும். அந்த சொல்ல வேண்டிய விஷயங்களா இருக்கட்டும், கேட்க வேண்டிய விஷயங்களா இருக்கட்டும், அது வந்து ஒரு பக்குவங்கிறது நம்மளுக்கு இருந்தா மட்டும் தான் வந்து நம்மளுக்கு சமாளிக்க முடியுங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு தைரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால நான் என்ன முடிவு பண்ணேன்னா, எனக்கு இனிமே வந்து யாரோட இதுவும் நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்ம பிள்ளைங்களோ, நம்மளோட இதே வந்து போதும். யாரையும் நம்பி நம்ம இல்ல அப்படிங்கிற மாரி எனக்கு தோண ஆரம்பிச்சுச்சு. எதனால அப்படின்னா வந்து ஒரு சில விஷயத்த வந்து நம்ம கரெக்ட்டா யோசிக்கிறோம், பண்றோம், செய்றோம். அதையும் தாண்டி நம்மளுக்கு அந்த விஷயத்த வந்து சரியா இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாரி எனக்கு தோண ஆரம்பிச்சுச்சு. அதனால என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொன்னேன், "இது மாரி நீ இனிமே என்ன வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னாலும் நான் வருவேன்டி" அப்படின்ட்டு. அதுக்கு சொல்லாம, "நான் இந்த விஷயத்த நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன்" அப்படின்ட்டா. நான் அதுக்கு சொன்னேன், "ஏன் அப்படியெல்லாம் சொல்ற? இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து நீ எதிர்பார்க்காம இருக்கிறது தானே சொல்லிக்கிட்டு இருந்த. இப்ப ஏன் இது மாரிலாம் சொல்ற?" அப்படின்னோனே, "எனக்கு தெரியும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இது வந்து பாசிட்டிவான வைபா இருக்கா? என்ன ஏதுங்கிறது தெரியும். உனக்கு வந்து உன் ஃபேமிலியில வந்து யாரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. அப்படி ஆள் இருந்தா ஏன் இப்படி இருக்கிறாங்க? ஆள் கிடையாது அப்படிங்கிறதுனால, உன் ஃபேமிலியிலேருந்து நீ வந்து சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு சில விஷயங்கள வந்து சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால, நம்ம வந்து எத சப்போர்ட்டிவா எதிர்பார்க்குறோமோ, பண்ணுறோமோ, செய்கிறோமோ, அத தான் நம்ம வந்து வாழ்க்கையில கொண்டுட்டு போகணும், செய்யணும். அதுதான் நானும் எதிர்பார்க்குறேன்" அப்படின்னோனே, "அதெல்லாம் நான் யோசிச்சேன். அந்த பாசிட்டிவா இது பண்ணுறதெல்லாம் நான் யோசிச்சேன். பட் ஆனா அதுக்காக வந்து எதையுமே வந்து நம்ம வந்து இதான் இருக்கணும், இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளால ஏத்துக்க முடியாத மாரியான ஒரு சூழ்நிலைகள் தான் போயிட்டுருக்கு" அப்படின்னோனே, "சரி அதெல்லாம் நீ விட்டுரு. விட்டுட்டு வேலைய பாரு. எது நடக்குதோ நடக்கட்டும். அதுக்கு மேல கடவுள் விட்ட வழி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டுருக்க வேண்டியது தான். அத தாண்டி நம்ம எதையும் வந்து ஒரு இதா நடந்துக்கிட்டு போயிட்டுருக்க தேவையில்ல. விடிந்து நடக்கிறது எதுவுமே ஒரு வைபா எடுத்துட்டு போயிட்டுருக்க வேண்டியதா அப்படின்னோனே, "சரி, சரி நீ ஒண்ணும் கவலைப்படாத. எதா இருந்தாலும் நம்ம வந்து ஹாப்பியா எடுத்துட்டு போவோம். அதுதான் நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்கிறது. நீ வேலையில கான்சன்ட்ரேஷன் பண்ணனாலே போதும். அததான் நான் எதிர்பார்க்குறேன். வேலைய வந்து நல்லபடியா பார்த்துட்டோம்னாலே நம்மளுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. நம்மளுக்கு வேலை சரியில்லாம நம்மளுக்கு போறப்ப பண்ணுறப்ப தான் வந்து நம்மளுக்கு கவலையா இருக்கும். அது மாரி சில விஷயங்கள்லாம் யோசிக்க தோணும், பண்ண தோணும். நீ வேலைய வந்து கரெக்ட்டா நீ பார்க்குறதுக்கான வழிய பாரு. அதுதான் நம்மளுக்கு நல்ல ஒரு விஷயம்" அப்படின்னோனே, "சரி, சரி நீங்க ஏதோ சொல்றீங்க. அதெல்லாம் ஒரு விஷயம் தான் நானும் நினைக்கிறேன். ஆனா வந்து அத முடிஞ்ச விஷயத்த நம்ம வந்து முடிக்கிறதுக்கான இந்த சூழ்நிலைகள நம்ம வந்து வழிவகுத்துக்கிட்டா தானே நம்மளுக்கு பாசிட்டிவான ஒரு இது கிடைக்கும்" அப்படின்னோனே, "ஆமா, ஆமா அதெல்லாம் உண்மதான். பாசிட்டிவான இது கிடைக்கும்னா, அதுக்காக தானே நம்மளும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். முயற்சிகள வந்து நான் கைவிடலைல" அப்படின்னோனே, "சரி, சரி நீ இத தான் சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னா. நானும் அதுக்கு ஏத்த மாரி, "சில விஷயங்கள் நீ ஒண்ணும் கவலைப்படாத. கவலைப்பட்டுட்டு எதையும் நீ இது பண்ணிக்கிட்டு இருக்காத. முடிந்தால் நம்ம வந்து எல்லா இதையும் நம்மளால சமாளிக்க முடியுங்கிறதுனால நம்ம வந்து இது பண்ணிக்கலாம்" அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னோனே, "சரி பார்த்துக்கலாம். விடு, விடு பார்த்துக்கலாம். எதையுமே வந்து கவலைப்படாம இரு" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு அவ சொன்னா, "இது மாரி நீ சொல்றதெல்லாம் சரிதான். கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அத வந்து நிம்மதியான ஒரு இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகணும், பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறதுனால, நம்மளும் ஒரு பக்குவமா எடுத்துட்டு போகணுங்கிறதுனால தான் நான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னோனே, "சரி, சரி விடுங்க. அதுக்கெல்லாம் இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது, செய்ய முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அத வந்து ஒரு சரியான ஒரு இதில கொண்டுட்டு போணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு யோசனையா இருக்கு" அப்படின்னோனே, "சரி, சரி அதெல்லாம் பத்தி ஒண்ணும் நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத. எது எப்படி நடக்கணுமோ, அது அது அந்த நேரத்தில கரெக்ட்டா நடக்கும். அவ்வளோதான். அதுக்கு மேல நம்ம வந்து ஒண்ணும் பண்ண முடியாது, செய்ய முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால ஒரு இதா எடுத்துக்கிட்டு நம்ம போகணும், பண்ணணும், செய்யணுங்கிறத மட்டும் நீ பாரு" அப்படின்னோனே, "சரி விடுங்க. அதெல்லாம் நான் வந்து சரியான ஒரு இது பார்ப்போம், பண்ணுவோம். என்ன நடக்குதோ நடக்கட்டும். அதுக்காக நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, செய்ய முடியாது" அப்படின்னோனே, "சரி விடுங்க, விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். அடுத்த நாளே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் ஒரு விஷயத்த சொன்னாலும், பண்ணாலும்
அடுத்த இத வந்து நம்ம நோக்கி போறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்காது. அதுதான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாவே வந்து இருக்கு. அப்படின்னா, சரி பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும். எதா இருந்தாலும் நம்ம பாசிட்டிவா பார்ப்போம், பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு.